மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியாக இடுக்கமான வாயில் என்ற தலைப்பிலே நற்செய்தி அறிவிக்க இருக்கிறேன். புனித மத்தேயு எழுதிய அதிகாரம் 7 வசனங்கள் 13-14. இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலர். நம்ம மாலுக்கு போனோம்னா நமக்கு தேவையானதை விட தேவையில்லாதது அதிகமா வாங்கி போட்டுட்டு வருவோம். இதுவே ஒரு சின்ன ஸ்டோருக்கு போனோம்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிட்டு வருவோம். ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கே வாழ்க்கையில இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது, இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த உலகம் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கடவுளுடைய வழியில சென்றதுக்கு இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், பாவத்துக்கான வழி ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாயில் வழியே வாருங்கள். இடுக்கமான வாயில் என்பது துன்பங்கள், கஷ்டங்கள், சிலுவையை சுமந்து செல்வதுதான் இடுக்கமான வாயில். யோபு செல்வந்தராய் இருந்தார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தீய வழியை விட்டு கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்தும் ஒரே நாள்ல அவர் இருந்த செல்வத்தையும் புதல்வர்கள் எல்லாத்தையும் இழந்தாலும், ஆனா அவர் சொன்ன வார்த்தை யோபுவின் புத்தகம் 1:21 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, என் தாயின் கருப்பையில் பிறந்த மேனியாய் வந்தேன், அங்கு திருவகையில் பிறந்த மேனியாய் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்ற பெறுவதாக. யோபு ஆண்டவர் இடுக்கமான பாதை வழியிலே சென்று வெற்றி பெற்றவர். பிரியமானவர்களே, அகலமான வழி, அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது. சிகரெட் பிடிப்பதா இருந்தாலும், குடிப்பதா இருந்தாலும், தீய படங்களை பார்ப்பதா இருந்தாலும் காசு கொடுத்துதான் அந்த பாவத்தை செய்யணும். பாவத்தை செஞ்சு காசு கொடுத்து பாவத்தை செஞ்சு அழிவுக்கான பாதையில் இந்த உலகம் செல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், காசே இல்லாம அழிவுக்கு செல்லும் பாதையை விட்டுட்டு இடுக்கமான பாதை வழியிலே நிறைவாழ்வை நோக்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. ஒரு நாள் போனை பார்த்துட்டு இருக்கும் போது என் ஸ்டேட்டஸ்ல அந்த பிக்சர் இப்படியா இருந்தது. நான் அழகியா இருந்தேன், நான் ரொம்ப செல்வந்தானா இருந்தேன், நான் ரொம்ப ஃபேமஸா இருந்தேன் அப்படி சொல்லிட்டு 3 எலும்பு கூடுகளுக்கு மேல இப்படி பெயர் எழுதி இருந்தது. அந்த பெயர் எழுதி இருக்கும் போது ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ இந்த உலகத்துல வாழும் போது அழகியா இருந்தியா, ஃபேமஸா இருந்தியா, இல்ல செல்வந்தனா இருந்தியா அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் உன் ஆன்மா எப்படி இருந்தது, நீ எப்படிப்பட்ட வழியில நடந்த, அததான் ஆண்டவர் பார்ப்பார். அழிவுக்கு செல்லும் வாசல் அழிந்து போகும் உலக பொருட்களை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள் என்று இருக்கிறது. அழிந்து போகும் இந்த பணத்தை கொண்டு நீங்கள் தானம் தர்மம் செய்யும் பொழுது விண்ணுலகில் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 90:10 இப்படியா சொல்லுகிறது, மனிதன் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80, அவற்றில் பெருமைக்குரியது துன்பமும் துயரமும். இந்த வாழ்க்கை என்பது மண்ணுலகத்திற்கு நம்மளுக்கு வாழ்ற வாழ்க்கை என்பது ஒரு எக்ஸாம் மாதிரி தான். அதோட ரிசல்ட் ஆண்டவர் கையில தான் இருக்கும். நீங்க போன பிறகுதான் தெரியும் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. அல்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க திரும்பி வந்து அந்த எக்ஸாமை எழுத முடியாது. பிரியமானவர்களே, எரேமியா புத்தகம் இப்படியாய் சொல்லுகிறது, 21:8 வசனம், ஆண்டவர் கூறுவது இதுவே, வாழ்வின் வழியும் சாவின் வழியும் உங்கள் கண் முன்னே வைக்கிறேன். நல்ல உணவும் விஷமும் உங்க கண்ணு முன்னாலதான் இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பிரியமானவர்களே, நம்ம பலவீனம் தான், ஆண்டவருக்கு தெரியும் நம் பலவீனம் தான். ஆனா பலவான் அவரோட துணையை நாடுவோம். மணி, காரு, வீடு, கரியர் எல்லாம் டெம்பரவரி. பிரியமானவர்களே, இதோ இன்று இடுக்கமான பாதை வழியிலே ஆண்டவர் கையை பிடித்து நாம் அவரோடு செல்வோம். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இதோ இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உன் வார்த்தை என்னும் விதை விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், இறையாட்சி இத்தையோடு என்று சொன்னவரே, இதோ தகப்பனே, சிறு பிள்ளையை போல் ஆண்டவரே பாவத்தை அறியாமல் உண்மையே நம்பி ஆண்டவரே உன் கையை பிடித்து இடுக்கமான பாதை வழியிலே செல்ல எங்களை ஆசீர்வதித்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.